திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். நவம்பர் 17 முதல் 23 வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் முதல்ல விஷயம் என்னென்னா, நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், ராகு இது எல்லாமே திரிகோணங்களில் கன்ஜங்க்ட் ஆகுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கடலுக்கு அடியில் அல்லது நிலத்துக்கு அடியில் கனிம வளம், குவாரி, கல், அதே மாதிரி அணு ஆயுதம், ஏவியேஷன், இல்லைன்னா ஆழ் கடலில் இருக்கக்கூடிய நீர் மூழ்கி கப்பல், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு விபத்து அல்லது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைமில் பொதுவாக துலாஸ்நானம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் திரிகோணத்தில் ராகு இருக்கும் பொழுது 17 முடவன் முழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, நீங்கள் காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, நேத்ராவதி, இந்த மாதிரி கோதாவரி, கிருஷ்ணா, இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி நதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஸ்நானம் பண்ணிங்கன்னா சகல விதமான தோஷங்களும் பரிகாரமாகும். ஒன்று. அதே மாதிரி 23 பார்த்திங்கன்னா கால பைரவாஷ்டமின்னு சொல்லுவோம். மரண பயம்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா பல பேருக்கு எனக்கு எதோ ஆகிடுமோ என்னமோ, வீட்டில் என்ன விட்டோன்னா குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்கன்னு தெரியாது, எங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பாங்கன்னு தெரியல, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுவான், இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை பயம், இல்லைன்னா உண்மையாகவே பயம் இருக்கக்கூடிய, நோயினால் அவஸ்தைப்பட்டு பயம் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லா விதமான பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி பெறும். இந்த ஒரு வாரத்தில் முக்கியமான கிரக காம்பினேஷன் இருக்கிறது. அதில் 17-18 இஸ் அன் ஆசம் டேஸ். 17-18 நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது ரிஷபத்துக்கு. அதே மாதிரி கடகத்துக்குமே அது பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கறது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறது, செவ்வாய் நீச்சம் பெறுகிறது. நீச்சனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பங்கத்தை கொடுத்து சந்திரனை உயர்த்துகிறார். ஸோ பொதுவாகவே அற்புதமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முதல் 2 நாட்கள் தான் மழை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜனத்தொகை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்செடுத்ததுனால சூரியன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ந்திருக்கிறார். ஸோ சூரியன் புதன் காம்பினேஷன் ஏற்படுகிறது. புதன் ஆதித்ய யோகம் எங்கள் செவ்வாயோடைய வீட்டில். அதனால் பொதுவாகவே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி தப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த தப்பை சரி செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், அதுவும் மெயினாக இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், இங்கெல்லாம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் சில பிரச்சனைகளும் சில பேருக்கு கண்டங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் யார் சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் ரிஷபம், கன்னி, மகரம் சூப்பர் ஸ்டார்ஸ். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். இந்த வாரம் முழுக்க பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பணம், மரியாதை, கௌரவம் கூடிய ஸ்தானங்களில் அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கும். நல்ல சக்ஸஸ் உண்டு, கௌரவம் உண்டு. பேக் பெயின் பார்த்துக்குங்க, வட்டிகோ, L4, L5 இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இளநீர் சாப்பிடுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு வெற்றியை தரும்.
ஏன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். நீச்சபங்க ராஜயோகம் முதல் 2 நாட்களிலே வேலை செய்கிறது. அபாரமான காசு பணம், சந்தோஷம், விட்டதுக்கு கை போடுவது, பொருளாதார ஏற்றம், நம்பிக்கை உருவாகிறது, நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, ஃபேமிலியில் பாண்டிங் ஏற்படுறது, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் உருவாகும், பார்ட்னர்ஷிப்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், மனோபலம் அதிகரிக்கும், உடம்பு ஹெல்த் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காமதேனு வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். குரு வக்கரம் அடைஞ்சு 2 பேர் சேர்ந்துருக்காங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். ஸோ வேறு ஊருக்கு போயிட்டீங்கன்னா சந்தோஷம். வேறு இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வேலை மாறும், இடம் மாறும், வீடு மாறும், வியாபாரம் மாறும், பொருளாதார ஏற்றம் ஏற்படும், மனம் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், தனப்பிராப்தங்கள் ஐகோரிக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். பேச்சில் கவனம் தேவை. ஒரு சில குடும்பத்தில் இல்லை குடும்பத்தை விட்டு ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் இந்த மாதிரி ஏதாவது பிரியக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுது. அது நல்ல விஷயத்துக்காக, தீமையான விஷயம் கிடையாது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, சச்சம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எனக்கு ஜெயிக்கக்கூடிய டைம் வரும்பொழுது தான் அது வரும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் அந்த ஜெயிக்கக்கூடிய டைம் வந்திருக்கு. நல்ல தனப்பிராப்தம், இன்வெஸ்ட்மெண்ட் கைகூடுவது. நிறைய பேர் எஃப்டிலாம் போடலான்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு பணம் தாராளமாக வரக்கூடிய நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய ப்ரமோஷன் இந்த வாரம் வரும். எந்த ப்ரமோஷன்? குழந்தை உருவாகக்கூடிய ப்ரமோஷன், குழந்தை கன்சீவ் ஆகிடுதுன்னு தெரியக்கூடிய ப்ரமோஷன், சில பேர் தாத்தா பாட்டி ஆகக்கூடிய ப்ரமோஷன், சில பேருக்கு வேலையில் ப்ரமோஷன், சில பேருக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ப்ரமோஷன், ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கக்கூடிய ப்ரமோஷன். இந்த மாதிரி எல்லாமே டபுள் தான். லாபஸ்தானம் பயங்கரமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடித்ததெல்லாம் 6 தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப முக்கியமாக உடம்புல வந்து பிபி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு லைட்டாக முடி பிரச்சனை மட்டும் வந்துட்டு நிவர்த்தி ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது? உங்கள் ராசிநாதன் லக்னத்தின் நாதன் சொல்லக்கூடிய சூரியன் என்ன பண்ணுறாரு? போய் ஜம்முன்னு 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக லட்சணமாக இருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல் பிளானிங், படிப்பு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். யாராவது வந்து மெட்லர்ஜி படிக்கணும்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகும். மருத்துவ கல்விகள் நல்லாயிருக்கும். சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கணும்னா நல்லாயிருக்கும். அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தி ஆகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அற்புதம் நடக்கும். நிறைய பேருக்கு வேலைகளில் 200% ஹைக் கிடைக்கும். ஹைக்குன்னா பணத்தில் மட்டும் ஹைக் கிடையாது, அது வந்து ஒரு திறமைக்கான ஒரு அங்கீகாரம், அப்படி கூட பார்க்கலாம். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார். கண்டிப்பாக மேரேஜஸ் வந்து நடக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். சில பேருக்கு சந்தோஷமான பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் டக்குன்னு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இப்போ ஏற்பட்டுருக்கு. நீங்கள் முக்கியமாக சந்தோஷமும் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதையும் பிரிக்கிறதில்ல இந்த வாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அம்சம், விச் இஸ் வெரி 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 பிரைட்டஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அசாத்தியமான வலிமை, பொருளாதாரத்தில் ஏற்றம், நம்பிக்கை உருவாகிறது. தொழில் வீரியக்கான ஸ்தானங்கள் வந்து அற்புதமாக இருக்கிறது. லாபங்கள் நிறைய கொடுப்பது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து ஈஸியாக வர்றது. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கறது.
நம்பிக்கை உருவாகிறது, வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் பங்கு பெறுவது, முதன் மரியாதை கிடைப்பது, வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைப்பது, அந்த ஒரு தகவல் வந்து சேருவது, இந்த மாதிரி நிறையா நடக்கும் அடுக்கடுக்காக. அதுவும் மனசில் தைரியம் இல்லாமல் கூனி குறுகி ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்துடக்கூடிய ஆட்களுக்கு இப்போ செம்ம கான்ஃபிடென்ஸ் வரும். தில்லு தைரியம், குருட்டு தைரியம், எப்படி வேணால் சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. விநாயகரை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். பொருளாதாரமும் சரி, பணமும் சரி, சந்தோஷமும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. நனமான பண வரவுகள், திருப்தி, லாபங்கள், பொருளாதார ஏற்றம், மற்றவங்களை வந்து ஆட்கொள்ளக்கூடிய பேச்சு திறமை, நம்பிக்கை, அபாரமான சக்தி, மிகப்பெரிய வெற்றி எல்லாம் வரும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்லாம் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்பட்டுருக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் அது நடந்துடும். அந்தளவுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். நீச்சகதியில் இருக்கக்கூடிய சூரியன் இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாவே உங்களுக்கு ஆத்ம பலம், ஆத்ம விஸ்வாசம் வந்துடும். நம்மளால் இதைதான் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் வந்துடும். இன்னொன்று சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு லாபம் தான். ஏன்னா திரிகோணத்தில் ராகு இருக்கனால பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய லோன் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்த முடியும். மிகவும் வெற்றிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி உள்ளது? 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சமடைய போகிறார். முதல் 2 நாட்களில் டாப் கிளாஸாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. இன்னும் லக்னத்திலேயே ராசிலேயே வேறு சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ, என்ன நினைக்கணும், என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ அது நடந்துடும். மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான பிளானிங் எல்லாமே நடக்கும். அதுவும் சூரியன் புதனும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது நினைக்கிறது கைகூடும். பல் டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பிரெயின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே சரியாகும். நிறைய பேருக்கு மாற்று மருத்துவத்தின் மூலிமா வெற்றியை கொடுக்கும். யாருமே திங்க் பண்ண முடியாத கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பணம், பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கிற 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறது. ரகசிய பண வரவு, வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து தான் அது இப்போ சரியாக போகும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்? பொதுவாகவே கடல் கடந்த பிரயாணங்களை கொடுக்கும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இந்த வாரம் சக்ஸஸ்ங்கிறது பொருளாதாரத்துலையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம், பணம், பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து அதாவது பணம் இந்த வாரம் முழுக்க முழுக்க பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கண்டிப்பாக நல்லா சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 6ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று சந்திரன் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது ஒன்று. 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சகதியில் இருக்கிறது. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் லாஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் கவனமாக போகணும். நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. 3ஆம் இடத்துல சனி உட்காந்து வக்க நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறதே உங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். நினைக்கிறதெல்லாம் கைகூடுறது, பணம் பொருளாதாரம் கொடுக்கறது, பிளானிங் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹெல்த் ஆஃப் யுவர் மதர் அண்ட் ஃபாதர், அம்மா அப்பாவோடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். எல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூரில் போய் பிஆர் வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய முடக்கம் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வரவேண்டிய பணம் பாக்கிகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இருக்கப்படுது. ஸோ தனுசு ராசியில் பிறந்திருக்கிறவங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் 2 நாட்கள் கட்டன்னு துட்டு வரும். நிறையா விற்க வேண்டியது, வாங்க வேண்டியது, சேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மாரியம்மன் வழிபாடு ஏற்று. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிச்சா படுற ஆர்டர்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க, குரூப்ஸ்லாம் கிளியர் பண்ணுவீங்க. சிவில் சர்வீஸ் எதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் அதை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் சக்ஸஸ் கொடுத்துரும். இன்றைய நாள்லேருந்து இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். 100% ஃபேமிலியில் குழந்தை பிராப்தம் ஏற்படும், தொட்டு வரும், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் முதல் 2 நாட்கள்லேயே பிளான் பண்ணுறது. வாரம் வாரம் வீடு வாங்கலாமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது லாஸ்ட்டு 3-4 மாதமாக யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கும். வீடு விற்று பணம் வர்றது, பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுத்து எதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது. ஆனால் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு சார், எப்படி வருவார்னு கேட்டால் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கு குரு வக்ரம் அடைந்து சந்திரனும் சேர்ந்துருக்கார்ல, அதனால வரும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆகும். 2ஆம் இடத்துல சனி ஓகேவா உட்காந்துருக்கு. இப்போது நார்மலாக அப்நார்மலாக இருந்த சனி இப்போ நார்மல் ஆகிட்டார். சனி தான், கெட்டவர் தான். ஆனால் கொடூரமான நிலைமைகள் இருந்து இப்போ கெட்டவர் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கார். அதனால் தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது, பணம் நல்லா இருக்குது. நிறையத்தில் சுக்கிரன் இருக்குது, ஹெல்த் பார்த்துங்க. மறைமுகமான பிரச்சனைகள், மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனைகள், நிறையா பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு வீடு, நறுபண்கள், வாகனங்கள், சண்டை சச்சரவுகளில் உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நடைபெறுவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ஜோராக இருப்பீங்க. இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா 2 சரி சமமாக இருக்குது. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் ராசியிலேயே சனி வக்கரகதியில் இருந்த நிலைமையில் இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் கை தட்டிக்கணும், நீங்களே கை தட்டிக்கணும். அப்பா பிரச்சனை முடிஞ்சுதாங்கிற மாதிரி. 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் 2ம் சேர்ந்துருக்கிறது. சந்திர மங்கள யோகம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில். 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய சந்திரனோட சேர்ந்து குருவும் இருக்கிறது. ஸோ முதல் 2 நாட்களில் தொட்டு வரும், காசு, பணம், தொட்டு, மணின்னு அம்மா மூலியமான சந்தோஷம், அம்மா மூலியமான ஒரு சப்போர்ட், ஆதரவு கிடைக்கும். பணம் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். தொழிலில் அற்புதமான தொழில், நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்தில் காலபுருஷனுக்கு அஷ்டமமாக இருக்கிறதுனால இந்த மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் துறை, காவல்துறை, ஆர்மி, இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ட்ரை பண்ணால் கூட அதில் அக்கௌண்டன்ட் வேலை கிடைக்கும். தடை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் தடை இப்போ பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடிவயிறு உஷ்ணம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்று. ஸோ 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காருன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் டக்குன்னு முடிஞ்சிடும். பெரிய சக்ஸஸ், மிகப்பெரிய வெற்றி, மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். என்ன நீங்கள் நினச்சாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். மனம் உருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது அது வெற்றியை கொடுக்கும். ஆனால் 100% தொழில் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. பயங்கர ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவ அஷ்டமி வருது. ஸோ அதனால் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் மட்டும் வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மற்றபடி நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கு. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா வாரத்துடைய முதல் 2-3 நாட்களில் உத்தியோக வியாபாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், பயணம், குளிர்ச்சி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நடக்கும். விச் இஸ் வெரி நாட், அதாவது பெருசாக நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் மட்டும் ஹெல்த் பார்த்துக்கணும் முதல் விஷயம். ஏன்னா ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாம் சேரும் பொழுது நல்ல காம்பினேஷன் கிடையாது. அது என்னென்னா மனசில் ஒரு மாதிரி சங்கடங்கள் கொடுக்கும். சில பேருக்கு மன அமைதி இழக்கிற மாதிரி விஷயங்கள், டக்குன்னு கோவம் வர்றது, ஆக்ரோஷம் ஆகிறது, சண்டை சச்சரவுகள் நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் என்னென்ன இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்காந்துருக்கிறதுங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள் அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள்லாம் போனோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வேலை, தொழில், அந்தஸ்துகள் நல்லாயிருக்கும். ஆடம்பரமான பயணங்கள், ஆடம்பரமான சுற்றுலா, ஆடம்பரமான செலவு, இது எல்லாமே நடக்கும். 7ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கறனால கொஞ்சம் வயிறு பாதைகள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த வாரம் எந்த விதமான பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல
ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்துன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.